வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜான் சீனாலேருந்து. என்னப்போ ஜான் சீனாவே இல்லை, ஜான் சீனாவுக்கு எங்கேயோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை. இப்போ தான் வந்திருக்கு இந்த சாட்டர்டே நைட் மெயின் வந்துட்டு வியூவர்ஷிப்போட இது 6.5 மில்லியன் வியூவர்ஷிப்பு தாக்கியிருக்கு. தலைவன் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹிஸ்ட்ரி புக்கிங் பண்ணியிருக்காரு. இவருக்காக தான் ஃபுல் டிக்கெட் செல்லிங்கு எல்லாமே இவருக்காக தான் தெரியும். பட் ஆனால் இவருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச்சை வின் பண்ண வைக்கல. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாகிடுச்சு. எந்த அளவு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகியிருந்தா ஒரு சாட்டர்டே நைட் மெயின் வந்துட்டு இவ்வளோ வியூவர்ஷிப் எடுத்து கொடுத்துருக்கணும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ மண்டே நைட்டாக 3 மில்லியன் அடிக்குதுன்னா இப்போ ஸ்மாக் டவுனு 1 மில்லியனு 1.5 மில்லியன் அடிக்கும். அப்போது அந்த மண்டே நைட்டாக டபுள் மடங்காக ஒரு பேப்பர், ஒரு நார்மல் பேப்பர் நடக்குதுன்னா அந்த பேப்பர் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சான்ஸினா விற்று கொடுத்துருக்காரு. இந்த டைம் இது வரைக்கும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி வியூவர்ஷிப்பை அட்டன் பண்ணதே இல்லை WWE. அது ஏன்னா எல்லாமே தெரியும், ஒரே ஒரு ஆளுக்கோசரம் தான், அந்த ஜான்சினான்ற ஒரு கோர்ட் தலைவனுக்கோசரம். பட் ஆனால் எப்படி கொடூரப்படுத்தி தலைவனை தோக்க வச்சான்றதை அது இன்னும் மறக்க முடியல. எனக்கு இந்த குந்தரை பார்த்தாலே ஏஜ் ஸ்டைலு ஜான்சினா ஞாபகம் வந்துங்கன்னே இருக்குது. என்னன்னே தெரில, ஏன் தான் இப்படி பண்ணானுங்க ஒன்றும் புரியல. இப்போ ஜெயிக்க வச்சிருந்து விட்டுருந்தா என்ன, ஒன்றும் இல்லை. சரி, ஒரு ஆப்போனண்ட் ஒருத்தவனை, சரி ஒரு ஃப்யூச்சருக்கு ஒருத்தனை தோக்க வச்சா ரைட்டு. ஏஜ் ஸ்டைல் எதுக்கு ஏன் தோக்க வச்சிங்க? ஜான்சினா தோத்தாரு, ஒருத்தவர் தோக்குறது நியாயம். இவர் எதுக்குடா தோக்க வச்சிங்கன்ற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, அதெல்லாம் பேசினா இல்லாத இதுதான் ஆகும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ஸ்மாக் டவுனில் ரேண்டி ஆர்டனுக்கும் அலிஸ்டர் பிளாக்கும் ஒரு மேட்ச் நடந்து மெயின் ஈவெண்ட்டில் ட்ரூ மேக்கன்டையர் அட்டாக் பண்ணி ரேண்டி ஆர்டன் தோத்துட்டார். என்ன கதை? அலிஸ்டர் பிளாக் வின் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, இது எதுக்குன்னா கோடி, ரேண்டி, ஜேக்கப், ட்ரூ மேக்கன்டையர் ஃபேட்டல் 4-வே நடத்த போகிறானுங்க போல் வெஸ்ட்மீனியாவில். இப்போ வரைக்கும் 3 தான், ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் நடக்கணும். ரூமரு, அப்டேட் அண்ட் நியூஸஸ்லாம் வந்து நின்றுதா. இப்போது ஃபேட்டல் 4-வே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு 2 பேர்த்த அடித்தார், ட்ரூ மேக்கன்டையர் போய் ஜேக்கப் அடித்தார், கோடி அடித்தார். ஓகே, ரேண்டி ஆட்டன் எதுக்கு அடிக்கிறாங்கன்னா ரேண்டி ஆட்டன் உள்ளே இழுத்து போகிறதுக்கு தான். ஏன்னா இப்போ ரேண்டி ஆட்டன் சாம்பரில் தோக்க வச்சுட்டு சும்மா விட்டானுங்கன்னா WWE ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவானுங்க, எப்படியும் வவுத்து எரிச்சல் ஆகிடும். இந்த தடவை விடவே மாட்டாங்க. எவ்வளோ டைம் பொறுத்தாலும் இந்த டைம் பொறுக்க மாட்டாங்க. ட்ரிபிள் ஹெச் ஆல்ரெடி ஏஜ் ஸ்டைல் தோக்க வச்சதுக்கு இதுக்கெலாம் கை ஊற்றி அப்ரிஷியேட்டே பண்ணல, பூ பண்ணி தள்ளனானுங்க. இந்த டைம் பூ இல்லை, உள்ளே இறக்கி நம்மளுங்க இது பண்ணாலும் பண்ணி விட்ருவானுங்க, ப்ரால் பண்ணி விட்ருவானுங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ரேண்டி ஆர்டனை சாம்பரில் வின் பண்ண வச்சாலும் இல்லை தோத்தாலும் அந்த ஃபேட்டல் 4-வே சாம்பியன்ஷிப் மேட்ச்சு மோதுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன நினைப்பாங்க மக்கள், ரேண்டி ஆர்டன் இருக்காருப்பா, ஒரு ஆள் ஜெயிப்பாரோன்னு க்ளோஸ்அப்பில் கொண்டு போகணும், தோக்க வச்சிடணும். அதுதான் இவனுக்கு வேலை. திருப்பி கோடிக்கிட்டே டைட்டில் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குப்பா, இப்படிலாம் சேகாப்படுறது கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பண்ணுவானுங்க. ரேண்டி ஆர்டன் அப்படியே பார்த்துட்டு இருக்கதான் தலைவனை எப்பயும் போல் ஏமாற்றிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபியூடில் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அலிஸ்டர் பிளாக்கை கொண்டு வந்து யார் கூடயுமே ஒரு பெரிய இது வின் பண்ண வைக்கல. பரவாயில்ல, ரேண்டி ஆர்டன்கிட்ட வின் பண்ண வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நினச்சா நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக் வில்லியம் டேமியன் பீஸ்ட்டு கார்மெலஸ் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு குவாலிஃபை கண்டனர் மேட்ச்சு. இதில் கண்டனர் மேட்ச்ன்ற குவாலிஃபை மேட்ச்சு. இதில் குவாலிஃபை ஆனது ட்ரிக் வில்லியமு. நான் தான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒன்று டேமியன் பீஸ்ட்டு அப்படின்னா ட்ரிக் வில்லியம் பக்கம் புதுசாக போனாலும் போவான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ட்ரிக் வில்லியம் பக்கம் போயிட்டுருக்கானுங்க. அதுவும் யாரை, டேமியன் பீஸ்ட்டே பின் பண்ணிட்டாரு. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. கார்மெலோஸ் சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு, இருந்தாலும் கார்மெலோஸ் தான் பின் பண்ண வைப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு ட்ரிக் வில்லியமுக்கும் கார்மெலோஸுக்கும் வேறு ஃபியூடு கொண்டு போகலாம், இப்போதைக்கு பின் கூட பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் பண்ணாமல் டேமியன் பீஸ்ட்டே பின் பண்ணிட்டாரு. அதுவும் ஜஸ்ட் மிஸ்ஸில் டேமியன் பீஸ்ட்டாக ஒரு ஃபினிஷர் போட்டு கார்மெலோஸ் முடிய டைமில் அந்த டைம் இவர் 2 ட்ரிக் ஷாட் வச்சு மேட்சை வின் பண்ணியிருக்காரு. இதில் 2 யங்ஸ்டர் இருக்காங்க, ஜவான் எவன்ஸ், ட்ரிக் வில்லியம். ஏன் இவங்களை விட்டாங்கன்னா மேட்ச் சுறுசுறுப்பாகவே போகிறதுக்கு. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா சண்டை போடுவாங்க, ஸ்லோ மோஷன் அதெல்லாம் இருக்குது, ஸ்லோமோ அதெல்லாம். பட் இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா மேட்ச் சுறுசுறுப்பாகவே வச்சுக்கிறதுக்கோசம் தான் இவங்கள இந்த சாம்பரில் போட்டுருக்காங்க. ரேண்டி, எலேனேட்டு, கோடி, ஜவான் எவன்ஸ், ட்ரிக் வில்லியம். இன்னும் ஒரு ஆள் ஜே உசோவா இல்லை கூட யாரோ கண்டெண்டர் வச்சு யாரோ மோத போகிறாங்க, சரியாக தெரியல. ஏன்னா அவங்கள பார்த்தா வின் பண்ண வைக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு மெயின் இவெண்ட் ஜே உசோ இதில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த ஈட் மூமெண்ட்டுக்காகவே சாம்பரில் அவரை போடுவார்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செக்மெண்ட்டு. இதை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. வேறு லெவலில் இருந்தது செக்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, செமிசைன் ஹீல்டன் பண்ண போகிறாரா? ஆமாம், செமிசைனுக்கு முன்ன என்ன பண்ணிருப்பாரு, சாம்பியன்ஷிப்பு மோதுவார், தோத்துட்டாரா கம்முன்னு விட்டு வேறு ஏதாவது பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுறாரு, தோத்தாரா அப்பயும் விடலை, எனக்கு சாம்பியன்ஷிப்புன்னு உள்ளே ஆழ்ந்த மனசில் பதிச்சிட்டாரு. கோடிட்டு கூட கத்துறாரு. கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா கோடி போயிட்டு பிறகு அதை உடச்சி தள்ளுறாரு. அதுக்கப்புறம் ட்ரிக்கிலையுமே யாரோ வந்து பேசிட்டு பிறகு திருப்பி பார்த்தீங்கன்னா கோடிட்டு போய் கத்துறாரு. இப்போ செமிசைனுக்கு தேவை அந்த சாம்பியன்ஷிப். ஏதாவது சீட் பண்ணி ஏதோ பண்ணுறோம், நல்லவனாக இருந்தாலும் இதுக்கப்புறம் செட் ஆகாது, ஏதாவது பண்ணி சாம்பியன்ஷிப் எடுக்கணுன்ற சிந்தனைக்கு போயிட்டாரு. அதனால் தலைவன் ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. விரைவில் பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் நடக்கும். எங்கே ப்ரோ இந்த வெஷமினியா கிட்டத்துலன்னு கேட்டால் இல்லை, வெஷமினியா முடிஞ்சு தான் மேபி ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெஷமினியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஹீல் டர்ன் அதுக்குள்ளே பண்ணாலும் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அடுத்த பேப்பரையோ சாம்பருக்கு அடுத்த பேப்பரையோ பார்த்தீங்கன்னா வெஷமினியா தான். பார்க்கலாம், கொஞ்சம் டிலே பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செமிசைனோட சாப்டர் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் போது அவர் வேர்ல்டு டைட்டிலே வின் பண்ணாமல் ரிட்டையர்மெண்ட் ஆனால் எப்படி, அதெல்லாம் கொடுமையானது. ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமான விஷயம். இப்போ சின்சுகே நாகமுரா அந்த நிலைமையில் தான் இருக்கார். தெரில, அவர் இன்னும் வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணதான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இவருக்கு ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சின்சுகே நாகமுரா ரிட்டையர்மெண்ட்டே ஆக போகிறாரு. ஆனாலும் சும்மா தான் வச்சுட்ருப்பானுங்க. அது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு யாரோ திருட்டுப்படியாக இது எடுத்துப்பாங்க, ரோமனு, ரேண்டி, ஏஜே ஸ்டைலு 3மே பார்த்தீங்கன்னா மீட்டப் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்கிறேன், ஆமாம் கைஸ், இது ஞாபகம் இருக்கா, இந்த சம்பவத்தை எங்கே பார்த்தோம், இந்த ராயல் ரம்பிள் போன இயர் ஃபேட்டல் 4 எல்ஏ நைட் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இவங்க 3 பேருமே லெஜண்ட் தான். ரேண்டி ஆர்டன் ஒரிஜினல் லெஜண்ட்டு, ரோமன் ரெயின்ஸு விஐபி சூப்பர் ஸ்டாரு, ஏஜே ஸ்டைலு புல்லட் கிளப்பு, அதான் ஃபினாமினல் 1 தலைவன், அந்த மாதிரி இதில் இருக்காங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஏஜே ஸ்டைல் லாஸ்ட்டு லைவ் ஈவெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட் சொல்கிறதுக்கப்புறம் ரேண்டியும் இது ரோமனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தலைவனுக்கு சரி மரியாதை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நின்று பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வந்ததுக்கப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்தியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா என்ன தான் டபிள்யூ ஃபியூடுக்காக சண்டை போட்டாலும் சில பேருக்கு வஞ்சனை இருக்கும். அப்படி வஞ்சனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அண்டு இதை பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயந்தான், பார்க்கலாம். அண்ட் கைஸ், அது மட்டும் இல்லாமல் அடுத்த இவங்க 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் வேறு இருக்குது. எப்போ வேணாலும் நடக்கலாம். ரேண்டி ஆர்டனுக்கு புஷ் கொடுக்கலன்னா கண்டிப்பாக சாம்பியன்ஷிப்பு கொடுக்காமலே கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக தலைவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார். ஏன்னா அவர் நல்லா யூஸ் பண்ணல, மொக்கே யூஸ் பண்ணிட்டுருக்காரு. கடுப்பாயிடுச்சுன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஏஜே ஸ்டைல் மாதிரி தான் கிளம்பிடுவார். ஏஜே ஸ்டைல் எதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனான்றதா இதுக்கோசரம் தான். அவ்வளோதாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைமையில் சந்திக்கலாம். பை கைஸ்.